வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம வந்து நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோடைய மண்டே மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க மறுபடியும் இப்போ நம்ம நிஃப்டி ஃபியூச்சர் பற்றி பார்ப்போம். சரி, ஓகே. நம்ம வந்து ஃப்ரைடேவோடைய மூவ்மெண்ட் சொல்லியிருந்தோம். அதாவது 21,700க்கு கீழே 1 ஹவரில் க்ளோஸ் ஆகணும். பட் இந்த கேண்டில் பாருங்கள், 21,700க்கு 1 ஹவரில் 21,726 21,700க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருந்ததுன்னா, ஸோ இது அடுத்த மூவ்மெண்ட் இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் க்ளோசிங் கொடுத்து மறுபடியும் இதை பிரேக் பண்ணி ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படிங்கிறத நம்ம முதலே பார்த்துருந்தோம். அதாவது மார்க்கெட் இங்கிருந்து வந்ததுனால் ஸோ இங்கிருந்து இது ரிவர்ஸில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஏன்னா இது இங்கிருந்து டவுன் ஆகும்போது இந்த இடத்துல தான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுத்து, அப்போது இந்த இடத்துல ஒரு பையிங் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல நடந்திருக்கு ஒரு செல்லிங் மூவ்மெண்ட்டில் பையிங் மூவ்மெண்ட் நடந்தது. இந்த இடத்துல ஒரு செல்லிங் மூவ்மெண்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் செல் ப்ரெஷர் வந்துருக்குது அந்த இடத்துல. ஸோ மறுபடியும் இங்கிருந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம இதை ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபர்தராக இது வந்து இப்போ இதோடைய லோவையும் இது பிரேக் பண்ணியிருக்கு. ஓவராலாக இதோடைய லோவும் இது பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துட்டு வருது. ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரீசன் அப்படின்னா, ஒன்று இங்கிருந்தே இது ரிவர்ஸில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி எடுத்துக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏரியா மறுபடியும் 22,000 22,030 இந்த ஏரியாக்குள்ளே வந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னால் கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்த இந்த ஏரியா வரைக்கும் ரிவர்ஸில் ஆவதற்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏரியா வரைக்கும் இது ரிவர்ஸில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகிடும். இந்த ஏரியாவில் போய் ஆனாலும் சரி, இல்லை இந்த ரேஞ்சில் 21,850 டு 21,900 இந்த 50 பாயிண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸில் ஆனாலும் சரி, இல்லைன்னா இந்த சப்ளை ஜோனில் ஆனாலும் சரி, அதையும் தாண்டது மார்க்கெட் அப்படின்னா நமக்கு 21,150க்கு மேலே வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்தா தான் ஸோ ஃபர்தர் அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு இந்த மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவையும் பிரேக் பண்ணியிருக்கனால இந்த 2 இடமும் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பான ஏரியாங்களா. ஸோ அப்படியே அது பையிங் ஆகி போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒவ்வொரு மார்க்கெட் மூவ் ஆகி போச்சு அப்படின்னாலும் ஒவ்வொரு ஸ்விங் லோவுக்கும் உங்களுடைய பையிங் ஸ்டாப் லாஸை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே போங்க, ட்ரைலிங் பண்ணிகிட்டே போங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக மறுபடியும் இதே தான் 21,700க்கு கீழே 1 ஹவரில் க்ளோசிங் ஆகி அதோட லோ பிரேக் ஆகணும். 21,700க்கு கீழே க்ளோசிங் ஆகணும் 1 ஹவரில் க்ளோசிங்கே அது லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா இது ஃபர்தராக வந்து இந்த மூவ்மெண்ட்டில் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி டவுன் ஆச்சுன்னா இடப்படத்தில் இருக்கிறது 21,500 ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ரிவர்ஸில் இருக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட்டால் 21,350 டு 300 ஸோ சப்போர்ட் ஏரியா இங்கிருந்து நமக்கு வந்து ரிவர்ஸில் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த இடங்களில் வந்து நமக்கு இப்படி டவுன் ஆகும்போது ரிவர்ஸில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க்கெட் அடுத்தது 21,900 தாண்டி 22,000 நோக்கி போதா, அல்லது வந்து 21,700க்கு கீழே க்ளோஸ் ஆகி அடுத்து 21,500 21,350 போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவரால் ஸ்விங்கையும் வந்து இது க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கடையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துருக்குது. ஹை வந்திருக்கு, அதுக்கப்புறம் லோ, ஒரு லோயர் ஹை, அதுக்கப்புறம் ஒரு லோயர் லோ. ஸோ நான் கிரியேட்டிவ் ஆகிருக்கு. ஸோ இனி திரும்புறது இதுக்கு வந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஏரியாவில் எங்கே திரும்பும் போதும் நம்ம கவனமான ஒரு மூவ்மெண்ட்ஸ் இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஸோ இதில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2-3 வழிகளெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸாக்டாக இந்த வழியில் வந்து ஒரு விஷயத்தில் அங்கே சேஞ்சஸ் ஆகாது. அது கொஞ்சம் அடுத்த மூவ்மெண்ட்டில் கூட மூவ் ஆகி அது ரிவர்ஸில் ஆகலாம். அதுக்காக அந்த மாதிரியான விஷயங்களை வந்து 2 ஏரியாக்களை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ ஒரு அட்டமெண்ட்டுங்கிறது நம்ம 2 அட்டமெண்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு செல்லிங் கிரியேட் பண்ணலாம். பைங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். ஸோ அடுத்தது நம்ம அதோடைய ஆப்ஷன் செயின் அனலிஸ்ட் பார்த்துருவோம். சரி, இதில் நிஃப்டியோடது February 15 அதோட நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி பார்ப்போம். ஸோ அதில் 22,000 தான் நமக்கு வந்து மேலே ரைட்டிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாம் நேற்று பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இடங்கள்லாம் கால் ரைட்டிங் இருந்தது. நேற்றான மூவ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கால் ரைட்டிங் இப்போ தள்ளி நெகுந்துருச்சு. ஸோ இப்போ 22,000 இந்த இடத்துல கால் ரைட்டிங் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தோம்னா 21,500 தான் புட் ரைட்டிங் இருக்குது. ஸோ இப்போ இந்த 500 பாயிண்ட்டும் இனி வேகமான ஒரு மூவ்மெண்ட்ஸுகள் கிரியேட் ஆகிருக்கு. மண்டே அன்னைக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா 22,000 நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. 21,500 வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. ஸோ இது 2 இந்த மூவ்மெண்ட்ஸில் இருக்குது. இந்த இடைப்பட்ட தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 21,700 டு 800 ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுங்கிறத கான்செப்ட் பண்ணுது. ஏன்னா 2மே ஈக்குவல் ரைட்டிங் இருக்கனால. ஸோ இந்த இடங்களில் நமக்கு ஒரு ரிவர்ஸிலோ நமக்கு கிடச்சின்னா பை பண்ணுறதுக்கு ஐடியா செல் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுவோம். இதற்கிடையில் ஒரு சின்ன மூவ்மெண்ட்டுக்கு வேணால் பைக் ஐடியா பண்ணலாம். இல்லை அப்படின்னா 21,500
நமக்கு 21,700லேருந்து செல் கொடுக்குதுன்னா 21,500 வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். அங்கேருந்து ரிவர்ஸில் ஆனால் எக்ஸிட் ஆகலாம், இல்லைன்னா அது கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒரு ட்ரேடிங் மெத்தடை நம்ம அதோட சூழலுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டே வரணும். ஒரே மைண்ட் செட்லேயும் இருக்கக்கூடாது. சரி, ஓகே டன். 2வது வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே அதில் ட்ரா பண்ண மாதிரி மூவ்மெண்ட்டில் தான் அது இருக்குது. ஸோ இதோடைய நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 48,000 டு 48,200. இதற்கிடையில் 47,000 டு 47,200. இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்தது. ஒரு கேப் டவுன் கொடுத்து இறக்கம் வந்து இப்போ ஒரு ஏற்றம் உருவாயிருக்கு. அந்த ஏற்றங்கிறது ப்ரீவியஸ் ஸ்விங் ஐயா இருக்கிற இந்த ஏரியாவுக்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்து இப்போ மூவ் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல தான் மறுபடியும் வந்து 42,500 ரேஞ்சுக்கு இந்த ஏரியாவில் 46,500க்குள்ளே நமக்கு ரிவர்சல் கொடுத்துன்னா இதை பிரேக் பண்ணி இந்த இடங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் அதாவது கேப் அப் ஆகி இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் ஆகி மூவ்மெண்ட் ஆச்சுன்னா ஃபர்தராக இது வந்து நமக்கு வந்து 47,200 வரைக்கும் இது க்ளோசிங் கொடுத்து மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா இது போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இங்கே ரிவர்சல் கிடைச்சாலும் நம்ம ஒரு செல்லிங் மூவ்மெண்ட்டும் இதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்து மூவ் ஆகுதுன்னா அடுத்து ஃபர்தராக ஃபைனலில் நமக்கு வந்து 48,200 வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இங்கேருந்து நமக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 இடங்களும் நமக்கு செல்லிங்கான இடம். இதை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதுன்னா நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே க்ளோசிங் ஆகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மைண்ட் செட்டுக்கு. ஸோ இல்லை நல்ல ஒரு புல்லிஸ்லேயே மூவ்மெண்ட்லேயே மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணி இதுக்குள்ளே பையிங் மூவ்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ ரிவர்சல் வரும்போது தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ அதுவே மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரல் மார்க்கெட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு இதுவே அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாயிரும். அதாவது 45,500 இந்த ஏரியாவிலிருந்து மறுபடியும் மார்க்கெட் இதை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 45,500 நியூட்ரலாக ஓப்பன் ஆகி 45,500 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் பிரேக் ஆச்சுன்னா தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 45,000. ஸோ இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. ஸோ இதை பிரேக் ஆகி கீழே வந்துன்னா நமக்கு இந்த இடங்கள் நம்ம சொல்லியிருந்த மாதிரி 44,800 டு 400 வரைக்கும் இது வந்து ஒரு பையிங் ரிவர்சல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஏரியா. ஸோ இது வந்து பையிங் ரிவர்சல் நடக்கிறதுக்கான வாய்ப்பும், ஸோ இந்த 3 ஏரியாவும் செல்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஏரியா. ஸோ அதில் வந்து புல்லிஸ் நல்லா ஸ்ட்ராங்கான புல்லிஸ் மூவ்மெண்ட்டில் போச்சுன்னா நீங்கள் பை இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுவே வந்து இந்த இடங்களெல்லாம் வந்து பை ஆகுதுன்னா ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து மறுபடியும் இந்த இடத்துல இருந்து பை ஆகுதுன்னா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்காம பை மூவ்மெண்ட்டுக்கு போகக்கூடாது. அதுவே 44,800 44,400 இந்த ஏரியாவில் வந்து ஒரு பை ஆகுது அப்படின்னா நமக்கு 1 ஹவரில் நல்ல ஒரு ஃபார்மேஷன் இந்த மாதிரியான நல்ல ரிவர்சல் ஃபார்மேஷன் கிடைச்சுன்னா நம்ம பை மூவ்மெண்ட்டுக்கு போகலாம். அடுத்த மூவ்மெண்ட் இது கிரியேட் பண்ணுறதுக்கு விரும்பும். அப்போ இந்த ஏரியாவில் நம்ம பை பண்ணலாம். ஸோ ஸ்லைட்லேயே ஒரு ஓப்பன் ஆகி ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு பை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பிரேக் ஆகி இங்கே வந்துருச்சு அப்படின்னா இதை உடைக்கதான்னு பார்க்கணும். பிரேக் ஆகலை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி அது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை எடுத்து அதை தற்காலிகமாக இருக்கிற ஸ்விங்குவே நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு செல்லிங் ஏரியாவாக பார்க்குற ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அண்ட் சப்ளை ஏரியா. இதெல்லாம் நமக்கு வந்து பையிங் அண்ட் டிமாண்ட் ஜோன் ஏரியாவாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடங்களில் வந்து அது ரிவர்ஸ்லோ இல்லை ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு கன்ஃபார்மாக கொடுக்கும்போது தான் நம்ம ஒரு ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். எல்லா இடங்களையும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதை பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்து இது வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் வந்து அதில் அந்த ரெசிஸ்டன்ஸே டச் ஆகி மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. பட் அங்கே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக வரனால மறுபடியும் ஒரு மூவ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 ஏரியாவிலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மறுபடியும் செல்லிங் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் பார்த்தோம். அதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா February 14. ஸோ ஒரே ஒரு இது 46,000 கால் ரேட்டிங் ஹெவியாக இருக்குது. ஒன்று 45,000 புட் ரேட்டிங் அதிகமாக இருக்குது. மண்டே வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதோட ரைட்டிங் பாருங்களேன், ஒன்று 45,000 46,000, இன்னொன்று 45,000. இது 2 கடையில் பாருங்களேன், பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. ஸோ இடையில 45,500 கால் அண்ட் புட் ஈக்குவல் ரேட்டில் இருக்குது. அதாவது அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தொடக்கத்திலேருந்து இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இடம் அதை விட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மறுபடியும் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா 46,000 தாண்டி இது மூவ் ஆனால் இது மறுபடியும் மேல் நோக்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்த லெவலான 46,500 அங்கே ரிவர்ஸ் எல்லாம் 7,200 வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பாயிடும். ஸோ இதுவே 45,500 பிரேக் ஆச்சுன்னா 45,000 அது டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கும் கீழேயும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு 45,000 பார்த்தீங்கன்னா 44,800 400 வரைக்குமே நமக்கு சப்போர்ட் ஏரியா இருக்கிற ஏரியா தான். அதில் நல்லா ரிவர்சல் கிடைக்கும், பைக்கும் போகக்கூடாது. அதில் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் பை என்ட்ரி போகணும். அது ஒரு சப்போர்ட் ஏரியா.
ஸோ இதையும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கான ரெசன்ஸ் ஏரியா 46,000, இதோட சப்போர்ட் ஏரியா 45,000. சரி, நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட் வந்து ஃப்ரைடேவோட க்ளோசிங் என்னவா இருந்ததுன்னு பார்ப்போம். க்ளோசிங்கில் பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வந்து 93 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. அதே நேரத்தில் வந்து நமக்கு யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்குது. ஒன்று -1 ப்ளஸ்ங்கிற மாதிரி நியூட்ரல் இருக்குது. ஏசியன் மார்க்கெட்டில் வந்து பார்க்கும்போது ஏசியன் மார்க்கெட்டும் நியூட்ரல் தான் வந்து ஃபாலோ இருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு நடந்திருக்குது. சரி, எஃப்ஐஎஸ்டிஐஎஸ் டேட்டா பார்ப்போம். எஃப்ஐஎஸ்டிஐஎஸ் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 1ஆம் தேதியிலேருந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் வந்து பெரிய அளவில் வாங்கவில்லை. இடையில ஒரு நியூட்ரலில் இருந்தாங்க. ஒரு 500 கோடிக்கு மட்டும் தான் வாங்கியிருக்காங்க எஃப்ஐஎஸ். ஸோ இது வந்து நமக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு 5,000 கோடிக்கு அவங்க செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 5,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க பக்கம்படா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று 2 பேருமே பெரிய அளவில் ஒன்றும் பண்ணல. ஆனால் மார்க்கெட் வந்து பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. பெரிய அளவில் ஏற்றம் நடந்திருக்கு. அப்போ அந்த ஏற்றம் வந்து ஸ்ட்ராங்கானதா இல்லையாங்கிறத ஃப்ரைடே நமக்கு வந்து மண்டே காமிச்சிரும். அப்படி ஸ்ட்ராங்கானதா இல்லைன்னா ஒரு கேப் டவுனுக்கு டப்புன்னு கொடுத்துரும். நல்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா இவங்களும் வெறும் 142 தான் பண்ணியிருக்காங்க. இவங்களும் 421 கோடி செல்லிங் பண்ணியிருக்காங்க. இவங்க 141 கோடி தான் பை பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பில் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த ஏற்றம் உறுதியானதாக இருந்தால் மறுபடியும் அது கேப் அப் கொடுத்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டவுன் கொடுத்து மறுபடியும் கீழே நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ எஃப்ஐஎஸ்டிஐஎஸ் டேட்டா பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து நிஃப்டி அண்ட் ஃபியூச்சர் பேங்க் நிஃப்டி இதுகளையும் பார்த்துட்டோம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இனி லைவ் வீடியோவும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை வந்து புதுசாக வர்றவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தேடினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வர நண்பர் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.